நியூ இயர் சர்வீஸ்க்கு வரணும்னு வந்திருப்பீங்க. நிறைய பேர் இந்த டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போகலான்னு வந்திருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு நேரம் தான் இது. சரி, ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி பார்த்துருப்போம். இப்போ நம்ம யூத்லேருந்து நம்ம ஏனோக், சமித், கவின் இவங்கெல்லாம் சேர்ந்து பல பாடல்கள் சேர்ந்த ஒரு கலவை பாடலுக்கு நம்ம மத்தியில் நடனமாட வராங்க. கரங்களை தட்டி அவங்களை உற்சாகப்படுத்தி வரவேற்போம். எனக்குள்ள வந்தாரு, நம்பிக்கையை தந்தாரு, அழகு படுத்தி என உயர்த்தி வாழ வச்சாரு. எனக்குள்ள வந்தாரு, நம்பிக்கையை தந்தாரு, அழகு படுத்தி என உயர்த்தி வாழ வச்சாரு. நான் தெரிந்து கொள்ளவில்லை, கண்ணி என பிடிச்ச நல்ல தகப்பனோட புள்ள. தேடி போகவில்லை, நான் தெரிந்து கொள்ளவில்லை, கண்ணி என பிடிச்ச நல்ல தகப்பனோட புள்ள. அவரை போல பெரிய மனசு யாருக்குமே இல்லை. வரலோகம் எனக்குள்ள அவர் வந்ததால கவலை இல்லை. வரலோகம் எனக்குள்ள வேற ஒன்று எனக்கு தேவையில்லை. கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்ப தந்து வாழ வச்சது உங்க நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்ப தந்து வாழ வச்சது உங்க நாமமே. உங்க நாமமே மாட்டையோ, உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயோ, உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். யெஷுவா மஸீஹா மஸீஹா, யெஷுவா மஸீஹா மஸீஹா, யெஷுவா மஸீஹா மஸீஹா, யெஷுவா மஸீஹா மஸீஹா. I have a reason to dance. I have a reason to shout. For I am filled with grace. Hala, 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 hala. H-A-L-A, hala, 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 hala. H-A-L-A, hala, 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 hala. H-A-L-A, hala, 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 H-A-L-A. வரலோகம் எனக்குள்ள அவர் வந்ததால கவலை இல்லை. வரலோகம் எனக்குள்ள வேற ஒன்று எனக்கு தேவையில்லை. மீண்டும் ஒரு முறை கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவோமா? தேங்க்யூ. அடுத்ததாக நம்ம சண்டே கிளாஸில் இருக்கிறதான நம்முடைய பிள்ளைகள் நம்ம மத்தியில் ஒரு சிறப்பு நடனத்தை கொடுக்க இருக்கிறாங்க. நீர் இல்லாமல் நான் வாழ அந்த பாடலுக்கு நடனமாட ஜென்சி, ஸ்வீட்டி, ரியா. வெல்கம் பண்ணுவோமா கரங்களை தட்டி?
ஊரெல்லாம் அலைஞ்சேனே ஒழிஞ்சு போய் கிடந்தேனே உதவ போனேனே ஞான அன்பு தேடி உலகெல்லாம் அலைஞ்சேனே உசுருக்கு மேலாக என்னைய நினைச்சாரு நான் வாழ எனக்காக உசுரையும் கொடுத்தாரு உசுருக்கு மேலாக உன்னையும் நினைச்சாரு நீ வாழ உனக்காக உசுரையும் கொடுத்தாரு உலகத்துல நான் இருந்தோம் அது எனக்கு சொந்தமைய நிரந்தரமா அவர் இருக்க ஒரு குறையும் எனக்கு இல்ல இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல இல்லாத அர்த்தமே இல்ல நீ இல்லாம நான் வாழ என் மனசு கேட்கல இல்லாத அர்த்தமே இல்ல ஆதிருள் நேரத்துல கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே ஆதிருள் நேரத்துல கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே ஆபத்தின் அதிகாரம் பரந்தொடி போக பேரிந்த நற்செய்தி புவியெங்கும் வீச பிறந்தாரையா மண்ணுல இயேசு சாமி மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா மண்ணுல இயேசு சாமி மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா ஆரிருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறது ஆனந்த சங்கீதமே மாணவர் கூட்டம் பாட ஆயர்குலாம் கூட எரோது கதி கலங்க ராஜசிங்கம் வந்தாரு மாணவர் கூட்டம் பாட ஆயர்குலாம் கூட எரோது கதி கலங்க ராஜசிங்கம் வந்தாரு என்னகோ மகிமையா மன்னகோ மகிழ்ச்சியா விதங்கள் நிறைவேற வெற்றி கொடி நாட்டிட பிரத்யேகம் ஊர்ல நவீது வம்சத்துல மதிய தந்திட நீதிய காத்திட ஆரிருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே ஆரிருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே ஆபத்தின் அதிகாரம் பரவொளி போக பேரிந்த நற்செய்தி புவியெங்கும் வீச பிறந்தாரையா மண்ணுல இயேசு சாமி மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா பிறந்தாரையா மண்ணுல இயேசு சாமி மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா Happy Christmas, happy Christmas, happy Christmas, happy Christmas. Merry Christmas, Merry Christmas, Merry 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 Christmas, Merry Christmas, Merry Christmas. Happy Christmas, happy Christmas, happy Christmas, Merry Christmas, Merry Christmas, Merry 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 Christmas. தேங்க்யூ. சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு நன்றி. அடுத்ததாக
நம்முடைய யூத் டிபார்ட்மெண்ட் கேர்ள்ஸ்ல இருந்து மணவாளை வரப்போறாரு என்ற பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள் ஸ்டெஃபி, பிரியா, ஸ்வேதா, பிரீத்தி, கிருபா. கரங்களை தட்டி வரவேற்போமா.
ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம், எஸ்றா, நெகேமியா, எஸ்தர், யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, ஏசையா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், உபதியா, யோனா, மீகா, ஆபகுக், நாபகுக், செப்பனியா, ஆகை, சகரியா, மல்கியா. புதிய ஏற்பாட்டின் ஆகமங்கள்: மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் நடபடிகள், ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கலாத்தியர், எபேசியர், பிலிப்பியர், கொலேசியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேல், 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து, பிலமோன், எபிரேயர், யாக்கோபு, 1 பேதுரு, 2 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், யூதா, வெளிப்படுத்தின விசேஷம். ஓகே, நம்ம டான்ஸ் எல்லாம் இதோட முடிஞ்சது. பாஸ்டர் பழைய வருட மெசேஜில் சொன்னாங்க, ஆண்டவர் இந்த வருஷம் மருத்துவ செலவுகள்லாம் இல்லாமல், மருத்துவ செலவு வச்சாரா இல்லை இல்லாமல் பாதுகாத்தாரா? நீங்கள் தான் சொல்லணும். இல்லாமல் பாதுகாத்தாரு. இங்கே ஒரு கூட்டமே வரப்போகிறாங்க. டாக்டரை தேடி தேடி லைன் பை லைனாக வந்து அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைங்க நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கரங்களை தட்டி நம்ம யூத் பாய்ஸை வெல்கம் பண்ணுவோம். என்ன இன்னைக்கு நம்ம கிளினிக்ல யாரையுமே காணோம்? எப்பயுமே கூட்டமா இருக்குமே. டாக்டர், டாக்டர், வாங்கம்மா உட்காருங்க. என்னாச்சு? டாக்டர், ரொம்ப நாளா உடம்புக்கு முடியலைங்க டாக்டர். முடியலையா? ஏம்மா என்னாச்சு? அது எப்படி டாக்டர் சொல்லுவேன்? சொல்லுங்கம்மா, அப்பதான் டாக்டருக்கு என்ன ஏதுன்னு தெரியும். டாக்டர், 4 நாளா சாப்பிடலைங்க டாக்டர். சாப்பிடலையா? ஏம்மா சோறாக்கலையா நீனு? இல்லைங்க டாக்டர். அப்புறம் மொட்டை மாலை கீழே விழுந்துட்டேன். ஏமா விழுந்த இடத்த காட்டுங்க. வாங்க டாக்டர். ஏமா எங்க அடிபட்டுச்சு கேட்டமா? இந்த கையில தான் டாக்டர். கையா? கையா? இது கரல கட்ட மாதிரி இருக்கு. என்னம்மா இது குண்டுங்குழியமா மேடு பழம் மாதிரி இருக்கு? டாக்டர், என் கையே அப்படிதான் டாக்டர். கையே அப்படிதானா? சரி, ஒரு ஸ்கேன் எழுதி தரேன், போயிட்டு வாங்க. டாக்டர், சொல்லுங்கம்மா. அப்படின்னு தெரிஞ்சுன்னா டாக்டர், நீங்க ஹாஸ்பிட்டல்லே தண்ணி தருவீங்கன்ட்டு நான் கேனை வீட்லயே வந்துட்டேன் டாக்டர். மா ஸ்கேன் இல்லைம்மா, ஸ்கேனுமா. நான் எழுதி தரேன், போய் எட்டுவாம்மா. உன் கையை படம் பிடிச்சி தருவாங்க, அப்பதான் எனக்கு என்ன கண்டிஷன் தெரியும். டாக்டர், ஃப்ரேம் போட்டு தருவாங்களா? நல்லா இவ்வளோ பெரிய ஃப்ரேமா போட்டு தருவாங்கம்மா. உங்க வீட்டு மூலையில மாட்டிக்கு எடுத்து. டாக்டர், ஸ்கேன் எங்க எடுப்பாங்க? இதான் பக்கத்துல கிளினிக்ல, நம்ம சாமான கிளினிக் இருக்கோம், போய் எடுத்துக்கப்பா. போப்பா. என்னம்மா இது எட்டு போம்மா. ஏம்மா வருது பாரு நமக்குன்னு. டாக்டர், வாங்க தம்பி உட்காருங்க. என்னாச்சு? டாக்டர், உடம்பு ஃபுல்லா முடியலைங்க டாக்டர். ஏன் தம்பி, அவன் சொட்டையோட சுத்துறான். உனக்கு தலையில இவ்வளவு முடி இருக்கப்ப, அழகா தானே இருக்க. உனக்கு என்ன பிரச்சனை? டாக்டர், உடம்புக்கு முடியலைங்க டாக்டர். உடம்புக்கு முடியலையா? என்னாச்சு? அது ஏன் டாக்டர் கேக்குறீங்க? சரி பாப்பா, டாக்டர் டாக்டர் உட்காருங்க. அப்புறம் என்ன கேக்குறேன் சொல்லு. 1 வாரமா சரியான பல்லு வலி. பல்லு வலியா? சரி இருப்பா, என்னன்னு பாப்போம். என்னப்பா வெறும் கருப்பா இருக்கு? எங்க போய் அடி வாங்கின இப்படி? டாக்டர், கண்ணு தெரியுமா தெரியாதா? மாஸ்க கழட்டணும். தம்பி, நான் மாஸ்கே போடலப்பா. நான் போட்டிருக்கேன். நீ போட்டிருக்கணும். நீ எதுக்கு வந்த? பல்லு வலி. அப்ப நீ பல்லு வலிக்கு வந்தா மாஸ்க் கழட்டுங்கிற ஒரு காமன் சென்ஸ் இல்லையாப்பா உனக்கு? சாரிங்க டாக்டர். கழட்டு பாக்கல வந்துட்டான். என்னைய சொல்ல ஆகட்டு. நல்லாதான் காட்டான்ப்பா. நாத்தண்டா சாமி. பல்லா இது முன்பல் என்னன்னா கொடூரமா இருக்கு.
கடவை பல்லுனா கண்ட மணிக்கு இருக்கு. ஆமா தம்பி, நேற்று உங்க வீட்டுல என்ன கீரையா? எப்படி டாக்டர் கண்டுபிடிச்சீங்க? என்ன உன் பல்ல ஒட்டி இருக்குப்பா? நீங்க வேற செம்ம பல்லு வலி, ஒரு வாரமா பல்லே விளக்கல. கருவம் பிடிச்சவனே, பல்லு விளக்காம பல்லு டாக்டர்கிட்ட பார்க்க வந்தீங்க. அதெல்லாம் விடுங்க, எனக்கு ஒரு வழி சொல்லுங்க. அதான் தம்பி, வரப்போ முன்வாசல் வழியா அப்படி வந்திருப்பீங்க. ஆமா. போறப்ப இந்த பிள்ளைங்களை என்ன சொல்லிட்டு பின்வாசல் வழியா போயிருங்க. டாக்டர் பல்லு வலிக்கு வலி கேட்டேன். ஓ, பல்லு வலிக்கா? சரி, நான் ஒரு டெண்டல் எழுதி தரேன், அவரை போய் காட்டுவாங்க. உங்களை பார்க்க சொன்னா மெண்டலை பார்க்க சொல்றீங்க. மெண்டல்ல தம்பி, டெண்டல். அவங்க என்ன பண்ணுவாங்க? பல்ல பார்ப்பாங்கப்பா. நீங்களும் தான் பாத்தீங்க. பல்ல பார்க்க ஆசை இருந்துச்சுப்பா. ஆசையில பாத்தீங்களா? இல்லப்பா, உன் பல்ல பார்க்கணும், நானும் பார்த்தேன்தான். அப்ப நீங்க டாக்டர் இல்லையா? டெண்டல் வந்து உங்களுக்கு நல்லா பார்ப்பாரு. நான் டாக்டர் தான்ப்பா. உன் பல்ல நானும் பார்த்தேன். அவர் வந்து ஸ்பெஷலிஸ்ட் இதுல. நீங்க அவரை போய் பாருங்க. என்ன என்னமோ சொல்றீங்க, கொடுங்க நான் போறேன். பல்லு விளக்காம டாக்டர் பல்ல பார்க்க வந்திருக்கான். சரி, வாயாது பிச்சுவாடு அடிக்குது. கடவுளே. டாக்டர் குளிருது டாக்டர். இந்த ஏசி வேணா ஆஃப் பண்ணிடலாமாப்பா? வேணாம் டாக்டர். வேணாமா? சரி சொல்லுங்க, என்னாச்சு? 3 நாளா ரொம்ப குளிருது டாக்டர். மழை கால தம்பி, அப்படிதான் இருக்கும் டாக்டர். நைட்டு ஃபுல்லா தூக்கமே வர மாட்டேங்குது டாக்டர். காலைல தூங்கு தம்பி. டாக்டர் காலையிலே வர மாட்டேங்குது டாக்டர். காலைல வரலாம் தூங்காதீங்க டாக்டர். செத்து போயிருவேன் டாக்டர். சாவுங்கிறேன் டாக்டர். ஏன் டாக்டர்? அப்புறம் என்னப்பா, படிச்ச படிப்பு எனக்கே மறந்து போயிரு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டேன்னா. சரி, 2 வேளைக்கு மாத்திரை எழுதி தரேன். அதை போய் போடுங்க, நம்பிக்கையோட சரியா போயிடும். இருங்க, போய் போடுங்க. டேய், மெடிக்கலை கொடுத்து வாங்கி போடுறான்னா அப்படியே எடுத்து போடுற பேப்பரை செத்த பையில போடா கீழே. போய் மெடிக்கலை கொடுத்து வாங்கி போடுறான். வரதெல்லாம் அரை பைத்தியம் முழு பைத்தியமா வருது. ஸோ டாக்டர். வாங்க தம்பி, உட்காருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? டாக்டர், தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு டாக்டர். தலையா இல்ல எரிமலையாப்பா? டாக்டர் அப்படி இல்லைங்க டாக்டர். அப்புறம் எப்படி? தலை ஒரே பாரமா இருக்கு டாக்டர். சொல்லுப்பா, கழட்டி கீழே வச்சிருவோம். தலையை எப்படிங்க டாக்டர் கலட்டுறது? அப்புறம் என்னப்பா இப்படி கேக்குறேன் என்கிட்ட? அப்படி இல்லைங்க டாக்டர், தலை ஒரே கனமா இருக்கு டாக்டர். ஆமா தம்பி, காசு நிறைய வந்துச்சுன்னா தலைகணம் ஏறி போயிருப்பா. அப்படி இல்லைங்க டாக்டர். அப்புறம் எப்படி? எனக்கு என்னமோ ஃபர்ஸ்ட் இருதயத்தை செக் பண்ணிடலாம் தோணுது டாக்டர். சிஸ்டர், அந்த இதயத்தை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? டாக்டர், இதயம் டாக்டர். ஓ, இதயமாப்பா? சரி, இருங்க, செக் பண்ணுவோம். நியூ மாடல் பார்க்க அப்படிதான் இருக்கும். வாங்க கிட்ட. மூச்சு நல்லா இல்லைங்க. நல்லா இல்லை தம்பி, பொட்டுன்னு போயிட மாட்டேன். நல்லாதான் இல்ல டாக்டர். இதுக்கு மீறி இழுத்து நான் மூக்குல இருக்க சளி வெளியே வந்துடும் டாக்டர். ஏன் தம்பி இப்படி பண்றீங்க? டாக்டர், என் நிலைமைய சொன்னேன். சரிப்பா, சொல்லுங்க. டாக்டர், எனக்கு என்னமோ இதயத்துல ஓட்டை இருக்கும்னு நினைக்கிறேன் டாக்டர். எப்படி தம்பி கரெக்டா சொல்றீங்க? நம்ம ஒரு நல்ல கொத்தனார கூப்பிட்டு செங்கலையும் சிமெண்டி வச்சு அடைச்சு விட்டுருவோமா? என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? அப்புறம் என்னப்பா, நீ டாக்டரா நான் டாக்டரா? நீங்க தான் டாக்டர். அப்புறம் என்ன? எனக்கு என்னமோ நீ சொல்றதுதான் கட்டுன்னு தோணுது. நம்ம வேணா நல்ல கொத்தனார கூப்பிட்டு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிச்சிருவோமா? டாக்டர், என்னாலலாம் கூலி தர முடியாது. நான் தரேன்பா. உனக்கு எப்படி தருவீங்க? ஆஸ்பத்திரி வித்து போடுவோம். சாப்பாடுக்கு என்ன பண்ணுவீங்க? என்ன டாக்டர்? நாங்க டாக்டர்னா அப்புறம் என்னப்பா, மாத்திரை எழுதி தரேன், போய் போடு. சரியா? இரு, போயிட்டு வரேன் டாக்டர். போங்க. தலைவலின்னு வந்து எனக்கு தலைவலி ஏற்றி விட்டு போயிட்டான். வாங்க தம்பி, உட்காருங்க. இப்போதான் உங்க ரிப்போர்ட்டை பார்த்துட்டு இருந்தேன் தம்பி. ரொம்ப கவலையா இருக்கு தம்பி உங்க ரிப்போர்ட்டை பார்த்ததுலேருந்து. உங்க குடல் ரொம்ப கோளாறா இருக்கு தம்பி. கிட்னி என்னன்னா கல்லு மண்ணா இருக்கு. உணவு குழாயே உங்களுக்கு காணும் தம்பி. சாரி தம்பி, என்னால உங்களை காப்பாற்ற முடியாது. மிஞ்சி போனா இன்னும் ஒரு 3 மாசம் 4 மாசம் உயிரோட இருப்பீங்க. அப்புறம் இறந்துருவீங்க தம்பி. தம்பி, நான் இவ்வளவு ரியாக்ஷன் கொடுத்து பேசிட்டு இருக்கேன், நீ என்னப்பா ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம இருக்க? தம்பி, அதிசயக்கு செத்துட்டியா தம்பி? தம்பி, நான் பேசுறது கேக்குதாப்பா உனக்கு? நான் பேசுறது கேக்குதா? கேக்குதா? அட செவிட்டு பையில நான் பேசுறது கேக்குதாடா? டாக்டர், காது கேட்காது. இவ்வளவுனா நீ எங்கடா காதை வச்சிருந்த? ஏர்பாட்ஸ் மாட்டேன். ஏர்பாட்ஸ் ஆஸ்பத்திரிக்குள்ள மாத்தக்கூடாதுன்னு தெரியாதாடா? அல்ட்ரா கீழ. நீங்க மூக்கையன் தானே? இல்லைங்க டாக்டர், அவள் காக்கையன். காக்கையனா? சரிப்பா, நீ கிளம்பு. உனக்கு கிளீனிங் டைம் முடிச்சு கிளம்பு. டாக்டர், இப்போ டாக்டர் சொன்ன அவள் காது கேட்காதுன்னு. அவனை கூட்டிட்டு போயா நின்றுகிட்டு.
எனக்குனே வராங்க. ஸோ கடவுளே, இவங்க நம்மள்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தால் நான் இன்னொரு டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போட மாட்டேன். டேய் நீ இன்னும் போலையா தம்பி? டேய் உன்னதான்டா. டேய் சரி நீ போகிற மாதிரி தெரியல. சரி நான் கிளம்புறேன். நீ இங்கே இருப்பா, நீ எங்கேயும் போங்கண்ணா இங்கே. நல்ல நகைச்சுவையான ஒரு நாடகம். ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடக்கிறத காட்டியிருக்கிறாங்க. என்ன சில பேர்லாம் நம்ம போனாவே இப்படிதான் சலிச்சுப்பாங்க. டாக்டர் மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தாராக இருக்கட்டும், நம்ம உறவினர்களாக இருக்கட்டும், சில நேரங்களில் நம்ம முன்பாக பேசுறதை காட்டில பின்பாக நிறைய விஷயம் இப்படி தான் பேசுவாங்க. ஆனால் நமக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும் நம்மளை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்மளை புறம்பே தள்ளாமல் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்கிறவர். ஆமாம் தானே? நம்ம எல்லாரும் இந்த மாதிரி ஏதோ ஒரு சூழலில் இருந்தால் கண்டிப்பாக சர்ச்சுக்கு வந்திருப்போம். இப்போ இன்னும் இந்த மாதிரி அறியப்படாத ஜனங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ அவங்க குறைகளையும் கஷ்டங்களையும் நம்மக்கிட்ட சொல்லும்போது நம்ம இந்த டாக்டர் மாதிரி ரியாக்ட் பண்ணாமல் நம்ம அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறவங்களா மாறி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனிடம், அதாவது இந்த திருச்சபைக்கு அந்த ஜனங்களை அழைத்து வருகிறதற்கு தான் இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டார். நல்ல நகைச்சுவையோடு நல்ல ஒரு கருத்தாக பண்ணாங்க. தேங்க்யூ பாய்ஸ், தேங்க்யூ.